எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியது பிரியா சொல்லுது. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகங்க ரொம்ப. அதனால் நான் ரெடியாக முடியாது பிரியா. இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நீ தான். மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அந்த வேலையில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சமையலும் வந்து நான் அப்படியே முடிச்சுட்டேன். இன்றைக்கி பிரியா தான் பேச போகுது நம்ம வீடியோவில். ஏன்னா நேற்று தான் வந்து ஊருக்கு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதனாலே தான் வந்தோங்களா. கொஞ்சம் அம்மாவுக்கு நிறைய வேலை இருந்ததுனால அதுலேயே கொஞ்சம் பிஸியாக வந்து கொஞ்சம் சமையலும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல, நிறைய பேரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமாக ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்து என்னோட வீடியோலையும் சரி அம்மா வீடியோலையும் சரி கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது ஷேர் பண்ண முடியாமலேயே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாமே வந்து நாங்கள் வந்து சொல்கிறேன். டெய்லி ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறேன் நான் ஃபுட்டு அப்படின்னா வந்து ஒரு சிலது வந்து ரெகுலராக எடுத்துப்போம். இந்த சமையலெல்லாம் வந்து மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். கம்பல்சரி என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா சாப்பிடுவேன். கொய்யாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து அது கொய்யாக்கா சாப்பிட்றதுனால எனக்கு வந்து சரியாச்சு. நான் ரெகுலராக கொய்யாக்கா எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இளநீ ரெகுலராக எடுத்துப்பேன். ஏதாவது வாரத்தில் 2 நாள் மட்டும் மிஸ் ஆகலாம், இல்லைனா 7 நாளுமே எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து இளநீ குடிச்சிருவேன். ஸ்டார்டிங்லேருந்து இளநீ கொய்யாக்கா மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டே இருக்கிறது. இடையில கொஞ்சம் கட் ஆகும் இளநீ மட்டும், மற்றபடி கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் வந்து சாப்பிடுவேன். அதுவுமே ஒரு சில டைம் ஊற வைக்க மறந்துடுவாங்க. இப்போ அம்மா வந்து ரெகுலராக ஊற வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி மறந்துட்டேன், நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன்னா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் சாப்பிடுவேன். 10 பாதாம் சாப்பிடுவேன். இது 3 வந்து கம்பல்சரி நான் தினமும் எடுத்துக்கிறது. ஏன்னா கேட்டிருந்தீங்க, அதனால சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பழம் வேணால் சாப்பிட்டுக்கோங்க. மாதுளம்பழம் கொஞ்சம் ஆட் ஆகும் எனக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா டெய்லி அந்த மாதிரி வந்து சேர்த்துப்பேன். மீதியெல்லாம் வந்து அப்புறம் அப்படியே சொல்கிறேன் நான். முட்டை அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை கம்பல்சரி சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. டெய்லி 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து 7ஆம் மாதத்துலேருந்து 2 முட்டை கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. வாங்க இப்போ லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத கூட உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போது முதல்ல சுட சுட சோறு. நேரம் ஆயிடுச்சு எனக்கு, சாப்பிட்டு மாத்திரை போடணும் இல்லையா மதியத்துக்கு, அதனால் கரெக்டாக செஞ்சுட்டாங்க அம்மா. சுட சுட சோறு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்துக்கு கீரை குழம்பு. ஆமாம், பருப்பு கீரையை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருக்காங்க. தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிருக்காங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே நம்ம மாடி தோட்டத்தில் வந்த கத்திரிக்காவை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிறது, கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை, சேர்த்துக்கிறதே இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 வாட்டி நான் அவ்வளோ கூட இல்லை, ஒரு 2-3 வாட்டி தான் சாப்பிட்ருக்கேனே. அவரைக்காய் பொரியல், அப்புறம் முட்டை வந்து ப்ளைனாக இல்லாமல் வேக வச்சு அம்மா வந்து தக்காளி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போடுவேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க. அப்புறம் சொன்னால் இது கூட திட்டுவாங்க மாமா. பரவாயில்ல சொல்லு, அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு வந்து நான்வெஜ்ஜும் பிடிக்காது. அப்புறம் முட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான். செஞ்சுட்டாங்க சாப்பிடணும் அப்படிலாம் சின்ன வயசுலேருந்தே அப்படி சாப்பிட்டது இல்லையா. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து கம்பல்சரி சாப்பிடணுன்றதுனால 2 முட்டையுமே என்னால் வேக வச்சு சாப்பிட முடியாது. ஒரு முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு முட்டையை ஆம்லேட் போட்டு கொடுத்தோ இல்லை அம்மா பொடி மாஸ் பண்ணி தரணும், அண்ணா செஞ்சு கொடுத்தாங்க முட்டை தோசை, அந்த மாதிரி முட்டை தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து 2 எடுத்துக்கணுன்றதுனால அப்படி அது இவ்வளோ நாளாக எடுக்கல, இனிமேல் தான் எடுக்க போகிறோம். 2 ஒன்று தான் சாப்பிடணும். இல்லை, தோசை ஊற்றுற அன்னைக்கு நம்ம 2 சாப்பிட்டுக்குவோம். மற்ற நாள்லாம் வச்சிருப்பாங்க செஞ்சு, ஆனால் நான் 1 தான் சாப்பிடுவேன். இனிமேல் இல்லை, கம்பல்சரி 2 முட்டை சாப்பிட்டே ஆகணும். நேற்று டாக்டருங்க நம்ம சொன்னால் அம்மாலாம் சொன்னால் கேட்கறது இல்லைங்க, டாக்டர் கண்டிஷனாக இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும், இதெல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் பயம் வந்துச்சு பிரியாவுக்கு. சரிம்மா நான் எடுத்துக்கிறேன், மதியம் ஒரு முட்டை குத்துருங்க, காலையில் தோசையோ இல்லை நைட்டில் தோசை குத்துருங்க ஏதாவது. ஆனால் மேம் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, காலையில் மதியம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நைட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பிரியாவுக்கு டைம் ஆச்சு, சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கபோர்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது. பிரியாவுக்கு ஒரு கபோர்டு வந்து காலி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இனிமேல், அது ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு செய்யறதுல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்பு, ஆமாம், இப்போ பின்பு முன்னாடி வந்து ஒரு கபோர்ட் ஃபுல்லாகவே என் ட்ரெஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு ரேக் தராமா எனக்கு. பிரியா மேலே இருக்கிற ஒரு ரூம்லங்க ஒரு கபோர்டு ஃபுல்லாக பிரியா தான் இருக்கு. இல்லை, அப்பயும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன துணி எங்க ஆயா துணி இருக்கும். இப்போ பிரியா வந்து மேலெல்லாம் போக முடியாதனால கீழே கபோர்டு வந்து எதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நான் வந்து புடவையில மூட்டை கட்டி மேலே போட்டு போகிறேன். எப்போ பண்ணிக்கலான்னு மேலே இருக்கிற துணியெல்லாம் இப்போ பத்தாதுங்க, வயசு. நம்ம அது கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அப்போ பேசிக்கலாம். நானும் ரெடி ஆகிடும்ல அப்போ. இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஓகே. அதான் சொல்லுவாங்க, நம்ம முன்வினை செஞ்சால் பின்னாடி வந்து வரும்னு சொல்லிட்டு. அப்பா துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் தூக்கி போடுவேனா, இப்போ ஏன் துணி வைக்கிறதுக்கு இடம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் பழமொழி சொல்லிட்டு இல்லை, ஏன் துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இப்போ பிரியா வந்தவுடனே
எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஆயிடுங்க. இப்போதுலேருந்து கணக்கு போட்டால் கூட பிரியா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு அது வரைக்கும் வந்து ட்ரெஸ் போக மாட்டேன். அங்கே போய் நான் தனியாக என்ன பண்ணுறது? குழந்தை பிறந்துச்சுன்னா நானே வந்து எல்லாம் சமாளிக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் பீரோவை ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா பிரியா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி வர பேபியோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து வச்சுக்குவாங்க. அப்படின்றதுனால இப்போதைக்கு பிரியாவுக்கு வந்து ஒரு 2 இது மட்டும் ஒரு 3 ஸ்லாப் காலி பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் சாரீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வந்து இந்த 1 மாதமாச்சும் கொஞ்சம் அழகாக சாரீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம கட்டணும் இல்லையா, ஒரு 4 புடவையாச்சும் வேணும்னு கொஞ்சம் சாரீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது வாங்கி வச்சுட்டு தாங்க 1 வருஷம் ஆச்சு இந்த சுடிதாரு. போன டைம் இதுவானதுலேருந்தே தைக்கலை. சரி நம்ம குண்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் தான் வாங்கினோம். ஆமாம், சேலத்தில் போத்தீஸில் வாங்கணும். போத்தீஸ்லேயே வாங்கினோம். இங்கே ஒரு போத்தீஸில் வாங்கி ஒரு இடத்துல குத்தி இப்போ தான் தச்சுமா சரியாக தைக்கலன்னு நினைக்கிறேன். சேலத்தில் தான் வாங்கணும் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வாங்கி. தைக்காம துணி மக்கி போயிடும் பழகுது. இல்லை தச்சிருவோம் இப்போ கொடுத்து தச்சிருவோம் டெலிவரி ஆனதுமே. இதெல்லாம் அம்மா சாரிங்க. இந்த ஏன் துணியை விட அங்கேருந்து கொண்டு வந்தது அம்மா துணி தான் அதிகமாக இருக்கு. எல்லாம் எங்கள் அண்ணன் என்ன வீட்டே காலி பண்ணிட்டு வரையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் காரில் கூப்பிட்டு வரும்போது. அதெல்லாம் அம்மாவுதுடா, இங்கே வந்து இருந்ததுனால அம்மா துணி தாண்டா அங்கே நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டுங்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அம்மா கொண்டு வந்திருந்தாங்களா, அதுதான் இதெல்லாமே. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தவங்க. இதெல்லாம் காமிக்கல. ஆமாம், ஃபோட்டோ வாங்கலை நினைக்கிறேன். வீடியோலுமே யாரும் எடுக்கல. இல்லை கரெக்டு. நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி. அவன் வந்து நான் வந்து கேர்ள் ட்ரெஸ்ஸு பாய் ட்ரெஸ் மாதிரி வாங்கிட்டு வருவான்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு தெரியல எங்கள் அண்ணாக்கு. ஆனால் இது அதனால என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டில் அண்ணா வாங்கலை, நானும் வாங்கலை. அண்ணா தான் வாங்க, நீங்கள் வாங்கிட்டே இருங்க. நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், இந்த கொஞ்சம் இதெல்லாம் ஸ்வீட் அதெல்லாம் வாங்கணும் ஆனந்தாஸில், அங்கே போயிட்டு பார்த்துட்டே இருக்குமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். போயிட்டு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்துனோம். இது லாஸ்ட்டில் வந்து ஒன்று வந்து பானு வாங்குது, ஒன்று வந்து அஸ்மா. இது 2 வந்து அஸ்மா. அப்படியா? ஆனால் பாருங்க விவரமா அவங்க அம்மா தான். ஆனால் லாஸ்ட்ல நான் வந்து அஸ்மா தான் கொடுத்ததுன்னு நினைச்சேன். வாங்கினது வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. கேர்ள் பாய் கான்செப்ட்ல பிங்க் ஒன்று ப்ளூ ஒன்று வாங்கிட்டாங்க. 2 பேரும் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இப்படிலாம் முடிச்சு ஃபோட்டோ எடுத்தோம். தனியாலாம் காஸ்டியூம் அதெல்லாம் வாங்கலைங்க, அதெல்லாம் வேண்டாம் வேஸ்ட் இதுக்கு அப்படின்னு நாங்கள் வந்து வாங்கலை. சாரிலே அழகா பண்ணி காலைல ரெடி ஆகிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பிடிச்ச மாதிரி. லாஸ்ட்ல வந்து இது வந்து சாக்ஸு அதுவும் பாருங்க எல்லாம் பையன் கான்செப்ட்லேயே வாங்கி வச்சிருக்காங்க. கலரு அழகா இருந்துச்சு, இது நல்லா இருந்தது. ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்னும் வாங்கலை நாங்கள் ஃபோட்டோ, அவர் டைம் இல்லாமல் போகல. அவ்வளோதாம்மா. இதெல்லாமே அதே சொக்க வைக்கும் ஜுவல்லரி உங்ககிட்ட தான் இருக்கும்னு. இந்த பர்ஸா சொக்க வைக்கும் இது வந்து திருப்பதிக்கு போயிருந்தாங்களாம். இங்கே கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு வந்து பிரியா உனக்கு தான் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. இதை போய் எதுக்கு மேடையில் கொடுக்க நீ கையில் அப்படின்னு. இல்லை நீங்கள் பிரியா கிட்ட கொடுத்துருங்க, நான் உனக்கு எடுத்து கொடுக்க. தாமரை நல்லா இருக்கு, மறந்துட்டும் பிரியா அங்கே கொடுக்காம. விளக்கு தானம்மா இது? விளக்கு தான், தாமரை இதில் திரி போட்டு அழகாக இருக்கு. இது நல்லா இருக்கு பாருங்க, குட்டியா அழகா நெய் போட்டு நம்ம ஏற்றலாம்னு நினைக்கிறேன். நெய் தீபமா நின்று எரியும், நல்லா சூப்பராக. 4 விளக்கு கொடுத்தாங்க. இதுதான் அம்மா ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தாங்க, நல்லா கிராண்டாக இருந்துச்சு கல் வச்சு. இதனுடைய ஸ்டோரியெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அழகாக எல்லாம் வச்சுட்டு எல்லாம் எப்படி வாங்கினேன், எதுக்காக இதை வாங்கினேன் நான் அப்படின்றதெல்லாம். சரி, அவ்வளோதாங்க பிரியாவுக்கு ரூமுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம். பிரியா வருதுன்றதுனால இந்த ஒரு கட்டில் தான் நாங்கள் படுத்துக்குவோம். அவர் வந்து அப்பா கீழே படுத்துக்குவார். இது வந்து கொஞ்சம் சின்னதுங்களா, 2 பேர் படுக்க முடியாது. கீழே படுத்துக்குவார், நான் வந்து கட்டிலில் படுத்துக்குவேன். இல்லைனா அவர் அப்படி மாறி மாறி படுத்துன்னு இருந்தோம். ஒரு நாள் பையன் பார்த்துட்டு அம்மாவால் எழுந்துக்க முடியல, கீழே படுத்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கோ வந்தான் காலையில் எழுப்புறதுக்கு. அப்போ எழுந்துக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துருந்ததுன்னா அதோட அவன் ரூமில் இருக்கிற கட்டில் இந்த கட்டிலுங்க. எங்கள் அண்ணா ரூமில் அந்த கட்டில் பெட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு அம்மா நீ படுத்துக்கோ அப்படின்லாம். அப்போ வந்து அந்த பெட்டு வந்து ஒரு மாதிரி புசுனுக்குதா, அதில் படுத்தா எழுந்துக்க முடியல. எனக்கு வேணாடா அப்படின்னு அப்பா அதில் படுத்துக்குவார், நான் இந்த கட்டிலில் படுத்துக்குவேன். இப்போ வந்து அதே மாதிரி என்னுடைய பையன் இப்போ வந்து அப்பாவுக்கு இடம் கிடையாது இந்த ரூமில், பிரியாவுக்கு தான், பிரியாவும் அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டான் மாடி மேலே. என் ரூமில் படுத்துக்குப்பா நீ, பிரியாவும் அம்மா படுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு வந்து இது பார்க்கும் போதெல்லாம் இந்த ரூம் ஹாஸ்டல் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இடம் இருந்தது, அழகாக இருந்தது. இப்போ கச்சான்னு என்னவோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இது. இந்த பக்கம் பீரோ திறக்க முடியல, இந்த பக்கம் சேரீ கட்ட முடியல. சரி பிரியா போகிறவரு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒன்றா அவங்ககிட்ட தூக்கி எனக்காக கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி உங்களுக்கு தான். ஆமாம் பிரியா, இல்லை போடும் போதே சொன்னேன் தானே, இப்போ போட்டாலும் பிரியாவுக்கு யூஸ் ஆகும்டா, கூடவே நான் இருக்கணும் இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து வளகாப்பு கட்டின சாரி, இது வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். கார் தானே சுமக்குதுன்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த ஊரில் இல்லையாம்மா நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் இங்கே கொண்டு வந்துட்டேன் நான், இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இது பாருங்க அப்பா, இந்த டவலை தான் நான் தேடிட்டு இருந்தேன், அப்படியா கொண்டு வரலாம் அப்படின்னு.
இது வந்து ரிசப்ஷனுக்கு கட்டின சாரீங்க. இந்த சாரியை வந்து 9th month வரைக்கும் நம்ம பேபி உள்ளே இருந்தாருன்னா ஒரு குட்டி வீட்டில் அம்மா வந்து இந்த நலங்கு வச்சு அது மாதிரிலாம் பண்ணலையா, அதனால பண்ணணும்னு ஆசை அம்மா. 9ஆம் மாதம் வந்து நம்ம சிம்பிளாக வீட்லேயே வந்து 5ஆம் மாதம் பண்ணிட்டாங்க, 7ஆம் மாதம் நம்ம பண்ணிட்டோம். 9ஆம் மாதம் இங்கே நம்ம வீட்லேயே வச்சு சும்மா இந்த புடவை நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர் இந்த ரிசப்ஷன் புடவை வச்சு கட்டி கட்டிக்கோ அப்படின்றதுனால எடுத்துட்டு வா, இல்லைன்னா அப்படியே இருக்கு இல்லையா அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். பார்ப்போம் 9ஆம் மாதம் நம்மளால் பண்ண முடியுதா, இல்லை அதுக்குள்ளே நம்ம ஆள் வெளில எல்லாரையும் பார்க்க வந்துடுறாளா அப்படின்னு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். நான் தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கிறதுன்னு வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க. இதை நம்ம எடுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்துனேன்னு வச்சுக்காது, ரொம்ப பெருசாக போகும் வீடியோ, உங்களுக்கு போர் அடிச்சிடும். எல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்டு பிரியாக்கு அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன். என்னுடைய புடவெல்லாம் வந்து நான் மூட்டை கட்டி தலைகாணி வச்சுக்குதா இல்லை மேலே எங்கன்னா கபோர்டில் போகிறதான்னு தெரில. இப்போதைக்கு வேறு வழி கிடையாது, இடம் கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். இன்னும் பேரனோ பேத்தியா வந்துட்டா அதெல்லாம் தூக்கிட வேண்டியது. ஆமாம், அந்த கீழே மேலே இது ரெண்டும் இந்த ஃபுல் கபோர்டு தான் குளுகுலுன்னு இருக்கும். ஆமாம், அப்பா கண்டிப்பாக இருக்கும். என் துணியெல்லாம் தூக்கி போட்டல, இப்போ பாரு உனக்கே துணி வைக்க இடம்ல மூட்டை கட்டி வச்சுக்கிறேன்னு கண்டிப்பாக கேட்பாரு. சரி, சந்தோஷப்படட்டும் அவரும். எங்கள் வீட்டுக்காரர் கூட இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் ட்ரெஸ்ஸெலாம் வச்சாங்களா, பேண்ட் ஷர்ட்லாம், இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு பீரோவில் இடம் இருக்குமா, கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வச்சது போக தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் காலி பண்ணிட்டு தான் வந்தோம், நம்ம வச்சுட்டு வந்தோம். எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ என் துணி மட்டும் தான் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 1 பேக் 2 3 4 பேக் எடுத்து என் சாரீலாம் வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து வேறு எப்போ கட்டுவோம் நான் வீட்டில், அதனால் வந்து சரி யூஸ் ஆகாது, வீட்டில் நைட்டு போட்டுக்கிறோமா, இந்த சாரி அவ்வளோ கட்ட மாட்டோன்றதுனால எடுத்து போட்டு இதை வைக்கிறதுக்கு இடத்தால. இப்போ நான் இவ்வளோ பெரிய வீடு பார்த்துக்கிறோம், இந்த பேக்கெல்லாம் தூக்கி மேலே ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடைக்கிட்டா முடிஞ்சுது. பிரியா ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் நைட் ட்ரெஸ் எல்லாம். ஆமாம், நான் எதுவுமே வாங்கலை, ஏன்னா நமக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக தான் பத்தாது அப்படின்றதுனால நான் வந்து அப்புறம் வாங்கிக்கலாம், ஏன் அவசரப்படணும் அப்படின்னு. கொஞ்சமாக இனிமேல் தான் இப்போ கடையிலலாம் வாங்கணும், தேவையானதெல்லாம் வாங்கினா இந்த இடம் பத்தாது, இதெல்லாம் கூட காலி பண்ணணும் நான். ஆனால் என்கிட்ட இருந்த டாப் எல்லாமே இப்போ வரைக்கும் பத்துது இல்லாமா, லாங் டாப்லாம் டாப்பெல்லாம் ஒன்று கூட யூஸ் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே யூஸ். வயிறுக்குமே வந்து பத்துது, லூஸாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு போட, இதெல்லாம் கட்டும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ சாஃப்டாக இருக்கும், சாரியுமே நல்லா இருக்கும், கட்டுறதே தெரியாது. எல்லாத்தையும் கிட் பேக்கில் வச்சுட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லை, எடுத்து எல்லாம் அடக்கி எடுத்து ஹாலில் வச்சுட்டு சோஃபா மேலே நைட்டு தூங்குவோம். காலையில் எங்கே எடுத்து வைக்கணுமோ வச்சுக்கலாம், டயர்டாகிடுச்சு எனக்கு, எங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது. அப்புறம் நடக்க வேற வந்துட்டாங்க அம்மா கூட. 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு சாப்பிட சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 7:45 சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உடனே நடக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். பொதுவாகவே நடக்கூடாது, ஒரு 1/4 மணி நேரமாச்சு கழிச்சு நடக்கும். ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வந்து வெளியே ரோட்ல தான் போயிட்டு இந்த லாஸ்ட்டுக்காக ஐயோ இந்த பக்கம் போகலாம், கடைசி வரைக்கும் லைட் எரியுதுன்னு கூட்டிட்டு போனா அங்க ஒரே நாய் துரத்துதுங்க அப்படியே. சரி அந்த பக்கம் வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் மெயின் ரோடு பக்கம் போகலான்னு பார்த்தா அங்க என்னோட ஹைட்டா இருக்கும் ராஜபாளைய நாய் மாதிரி சுத்துதுங்க. யார் தான் வளர்க்குறாங்க இல்லை தெரு நாய்ங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அது இதே ஏரியா உன்ன பார்த்தாலும் கொலைக்காம இருக்கலாம், ஆனா கொலைக்குது. என்ன பார்த்தா நான் எங்க போய் வீட்டு பக்கம் நான் போறதே இல்லைங்க, அதனால எனக்கு நாய் கொலைக்காம இருந்தா நம்ம ஏரியா நாய் நம்ம தெருவுல எல்லாம் இருக்கும். நான் நாய் பார்த்து நான் என்ன பார்த்து பழகினா தெரியும், நான் அதை பார்த்ததும் அது என்ன பார்த்தது புதுசா தெரிஞ்சு பிரியா வெளியவே போறது இல்ல. அது ஒரு வழியா அரை மணி நேரம் பிரியா நடக்க வச்சு. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, எங்கடா ஒரே நாயா இருக்குங்க திரும்புற இடம்லாம். சும்மா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு வெள்ளை நாய் மட்டும் அமைதியா இருந்துச்சு, அது பாட்டுக்கு சமத்தா, மீதி எல்லாம் கொலைக்குதுங்க பார்த்தா. இன்னைக்கு வந்து அவ்வளோதாங்க, மதியம் வந்து லஞ்சு என்னென்ன செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் துணியெல்லாம் வச்சுட்டு என்னுடைய பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே பாருங்க இன்னும் எவ்வளோ இருக்கு அந்த துணி, அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கட்டப்பை தான் எடுக்கணும். எந்த கிட் பேக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஸ்ரீதேவி பேக் வந்து பிரியா கல்யாணத்துக்கு வாங்கின பேகு, அதனால் வந்து இது யூஸ் ஆச்சு. அங்கிருந்து வேற எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாத்தையும். பிரியா வீட்டில் அந்த பேக் தான், அங்கேருந்து துணி எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு படுக்கிறதுக்கு வழி தேடிக்குவோம். நாளைக்கு மீதி இருக்கிறதெல்லாம் நாளைக்கு எங்கே எடுத்து வைக்கலான்றது நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நான் பிரியா படுத்துற போகிறேன், என் கால் வலிக்குது, ரொம்ப நாள் ஆச்சு நடந்து, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் 1/2 மணி நேரம் நடந்தது. அதனால் இனிமேல் பழகிக்கணும், பிரியா கூடவே நானும் நடந்தால் தான் என்னுடைய உடம்பு கொஞ்சம் வெயிட் குறையும். என்ன இருந்தாலும் இந்த ப்ளவுஸ்லாம் லூஸாக இருந்ததுங்க, இப்போ நானே குண்டாயிட்டேன், பிரியா கூட சேர்ந்து நானும் எங்கேயுமே போகிறது இல்லை, பிரியா வீட்டில் அப்படியே இருந்ததுனால நானும் கொஞ்சம் வெயிட் போட்டேன். அதனால் இங்க இருந்து அம்மா காலையில சாயங்காலம் நினைச்ச நேரத்துல மாடிக்கு போறது வர்றது, மாடி மேலே இறங்கும் போவேன், தண்ணி ஊற்றுவேன், சும்மாவது போயிட்டு அது செடி கூட பேசிட்டு வருவேன், முளைச்சிக்குதா புல் வந்துக்குதா எடுத்து போடுவேன், அது எங்கேயுமே எல்லாரும் வெயிட் போட்டேன். இன்னைக்கு vlog வந்து முடிஞ்சுது. எப்படியோ ஜாலியாக நானும் பிரியா பேசிட்டு வீடியோ முடிச்சுட்டு இன்னைக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோ, சமையல் வீடியோ இல்லை வேறு ஏதாவது வீடியோவான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.